வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் சிலை புதுப்பிக்கும் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஹெச். நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்வெட்டு புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களின் சிலை புதுப்பிக்கும் பணியில் அகற்றப்பட்ட கல்வெட்டினை சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஹெச். நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி ஊழியர்கள் மீண்டும் அதே இடத்தில் கல்வெட்டு பதிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கல்வெட்டு பதிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஹெச். நாஜிம் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், காலத்துக்கு வந்து செல்லக்கூடிய வகையில் பல புகழுக்குரிய ஐயா பக்கிரிசாமி பிள்ளை அவர்கள் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களுடைய திருவுருவச்சில் இருக்கக்கூடிய இடம் மிகவும் சிதறமடைந்திருந்த காரணத்தால் அதை சரி செய்து சீர் செய்து மக்கள் அவர்களுடைய சிலை மீது அவருடைய பார்வைப்பட வேண்டும் என்பதற்காக நான் சில முயற்சிகளை செய்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை செய்து முடித்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பக்கிரிசாமி பிள்ளை அவருடைய ஐயாவுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் கலந்து கொண்டது எங்களுக்கு உண்மையிலேயே மேலும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் எல்லோரும் எங்களுடைய அந்த வார்த்தைகள் இன்னும் நெஞ்சிலே நீங்காமல் இருந்தது. எனவே அந்த மைய ஐயா பக்கிரிசாமி பிள்ளை அவருடைய குடும்பமே இந்த வார்த்தை இருக்கிறபோது உண்மையிலேயே நான் வந்து அதை மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறேன். அன்றைக்கு நம்முடைய சமூகத்தை சேர்ந்த அத்தனை பெரியவர்களும் வந்திருந்தார்கள். திடீரென்று ஏதோ ஒரு கல்வெட்டு பற்றி சொன்னார்கள். இருந்தாலும் அந்த போராட்டமெல்லாம் வேண்டாம், மாறுங்கள், உட்கார்ந்து பேசி புரிந்து கொள்ளலாம் என்று எவ்வளவோ சொல்லுங்கள், யாரும் வரவில்லை. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாத்தியாளர்கள் அவர்கள் குடும்பத்தின் அவர்களுடைய தொலைபேசியில் இருந்தார். அவரிடத்திலும் நான் பேசியிருக்கிறேன். அவருடைய பேரை இப்படி சொல்லக்கூடாது. பேசி அவர்களிடம் உறுதிதம் கொடுத்து நான் உடனே கல்வெட்டை மாற்றி வைக்கிறேன், கொஞ்சம் வாருங்கள், எங்கே வைக்கணும், என்ன செய்வது என்று சொல்லுங்கள். ஏன்னா வரவில்லை. இருந்தாலும் இது ஒரு தொடர்ந்து பிரச்சனையாக ஆணையரை அனுப்புவது, கலெக்டரை அனுப்புவது, அரசியல் கட்சியை பார்ப்பது, தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் ஏதாவது போட்டுருக்குது. அது வந்து நான் செய்த காரியங்கள் வந்து பட்சப்படுத்துகின்ற வகையில் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு வருது. எனவே அவருக்கு சொல்வதை செய்துவிட்டால் பிரச்சனை முடியும். அவருடைய ஒப்பந்தக்காரர் வந்து அடைத்து பேசுகிறது. அவர்களுடைய பிரச்சனைகள்லாம் நிறையா சொன்னார். அவர் பேமெண்ட் வரல, அந்த கதையெல்லாம் பேசியிருந்தார். அதுவும் உண்மைதான். அதையே நான் சரி பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கல்வெட்டை வந்து என்னுடைய கல்வெட்டை முதல்ல அங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது வச்சுக்கணும். ஐயாவுடைய கல்வெட்டு இப்போ அந்த என்ன கல்வெட்டு நீங்கள் சைடில் வச்சுருக்கீங்களோ அதை அதில் பெருசாக்கி நீங்கள் அந்த இடத்துலையே எந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆணையனே வந்து இடத்தெல்லாம் காட்ட சொல்லியிருக்கிறோம். அந்த ஆணையர் வந்து பார்த்துட்டு அவர் அந்த இடத்த சொல்லுவார். எனவே என்னுடைய கல்வெட்டு உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு மதியத்துக்குள் அது ஆற்றப்பட்டுவிடும். முதலில் ஐயாவுடைய கல்வெட்டு செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் இங்கே பார்வைக்கு வைத்திருக்கிறேன். அதையும் நான் காட்டுகிறேன். அது வைத்த பிறகு என்னுடைய கல்வெட்டு வைப்பதா என்பதற்கு பிறகு அதுக்கான முடிவுகள் எடுக்கப்படும். கல்வெட்டை அகற்றுவது சம்பந்தமாக இங்கே யாரும் பணியை தொடரும், சுகமாக மகிழ்ச்சியாக தொடரும். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ஐயா மேயர் பக்கிரிசாமி பிள்ளை அவர்களுக்கு இன்னும் புகழ் சேர்ப்போம். நன்றி, வணக்கம். திருநள்ளாறில் மகளிர் தின நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் தொகுதியில் பாஜக மகளிர் அணி சார்பில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றினர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வினோதினி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தொகுதி தலைவர் பாலமுருகன், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் அவர்கள் இங்கு கூடிய பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பெண்களின் கல்வி குறித்து பேசும்போது
பெண்களின் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் பெண்கள் தற்போது மைக்ரோ ஃபைனான்ஸ் கடன்களை தாண்டி ஆன்லைன் கண்களில் சிக்கி அவதிப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பாஜக அரசை புதுச்சேரியில் மீண்டும் அமைக்க நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் திருநள்ளாறு தொகுதியில் பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக விளையாட்டுத்துறையில் சாதனை செய்த பெண்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் மகளிர் தின பரிசுடன் இரவு உணவும் வழங்கப்பட்டது. இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறார்கள். 6% பெண்கள் படிக்கிறார்கள். உலகத்தில் எதுவுமே இல்லை. நேர்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு நல்லதாவது செய்ய வேண்டும். மாணவிகள் இவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற தேசிய அளவில் ரன்னிங், அடுத்ததான் டேனிஷா, ஜெமிலா, மகளிர் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் அண்ணன் GNS ராஜசேகரன் அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் உள்ளன்பத்தோ அன்போட அவர்களை அரவணைத்து ஆதரித்து அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு GNS ராஜசேகர் அவர்கள் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலமே ஆச்சரியப்படக்கூடிய பெண் குழந்தைய படிக்க வைங்க, ஆண் குழந்தைக்கு படிக்க வைக்கிறீங்க, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க ஆண் குழந்தைக்கு, ஆனால் பெண் குழந்தைய படிக்க வைக்கல. ரெண்டும் சமந்தான்னு பல முறை உங்களை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் பல பெண்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நீங்க பெண் குழந்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வைங்க. ஆனா அவங்க என்ன படிப்பு படிக்கணும்னு விரும்புறாங்களோ. வர்ச்சுக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வர்ச்சுக்குடி மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவினை திருமதி லட்சுமி சீனிவாசன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்வர் திருமதி சுகன்யா சண்முகப்பிரபு வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி நிறுவனர் திரு சீனிவாசன், திரு கார்த்திகேசன், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் காரைக்கால், விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் பாரதிதாசன் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் மகேஸ்வரி நாராயணன், மகதி மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால், டாக்டர் R முரளி ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஹைடெக் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மற்றும் திருநள்ளார் டெம்பிள் சிட்டி அரிமா சங்கத்தை சேர்ந்த திரு ரெங்கசாமி, மாவட்ட தலைவர் குணசேகரன், செயலாளர் ராஜகோபால் மற்றும் திரு குருசாமி பிள்ளை, அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி திருக்கொட்டாரம் தாளாளர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினர். குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள், யோகா மற்றும் கராத்தே நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியில் நடைபெற்ற பெற்றோர்களுக்கான சமையல் போட்டியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கவிதா, ஆசிரியர்கள் சிந்து கேயால், ரஞ்சிதா மற்றும் கிரிஜா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இறுதியாக பள்ளியின் தாளாளர் திரு சண்முகப்பிரபு நன்றியுரை வழங்க இனிதே நிறைவுற்றது. இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.